இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு நான் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அடி பிடிக்காத அளவுக்கு. அடுத்தது வரமிளகா பார்த்திங்கன்னா நான் விதை இல்லாமல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம். 15 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு. நம்ம குட்டி குட்டியாக தேங்காய் பால் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டைமில் இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. நல்லா வெந்து வந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.